விரும்பி வந்தால் மகிழ்ச்சி, விரும்பாமல் போனால் பயிற்சி. இது வந்து சோளக்காட்டு மைனர் குஞ்சு. அதாவது நான் யாரை சொல்றேன்னு உங்களுக்கு நன்றாக தெரியும். ஆமா, ஆமை குஞ்சு சீமான் தான். எதிர்கால இளைய சமூகத்தை சீரழிக்க வந்த சைத்தான் இந்த சீமான். அப்படி என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. தான் ஒரு கட்சியின் தலைவன் என்பதையும் மறந்து பலசரவாக்க காவல் நிலையத்தில் இருந்து வெளியில வந்து எனக்கு விஜயலட்சுமி அவர்களோடு 6 மாதம் பழக்கம் இருந்ததுன்னு உண்மையை ஒத்துக்கொண்ட இந்த சீமான் இப்போ அடுத்த நாளே உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு இருக்குன்னு தெரிஞ்ச பிறகு, அதாவது விஜயலட்சுமி பாலியல் தொழிலாளி அப்படின்னு பொதுவெளியில ரொம்ப கொச்சையா அசிங்கமா பேசினாங்க. இப்போ பொதுமக்கள் கேட்கிற கேள்வி என்னன்னா, விஜயலட்சுமி பாலியல் தொழிலாளினா அவர்கள்கிட்ட போய் உறவு வச்சுக்கிட்ட நீ யார்? நீ யாரா? சீமானை பார்த்து பொதுமக்கள் கேட்கிற கேள்வி, நம்ம கேட்கிற கேள்வி, நீ யாரு? ஒரு பாலியல் தொழிலாளி கிட்ட போற அளவுக்கு அவ்வளவு கேவலமான ஒரு நபர் தான் சீமான். அப்ப நீ இந்த தலைமை பண்புக்கு அழகில்லாதவன், அறிவில்லாதவன், அருகதையற்றவன் மக்கள் எல்லோரும் சீமானை பார்த்து காரி துப்ப ஆரம்பித்து விட்டார்கள். இப்போ எனக்கு பொண்டாட்டி இல்லையா, எனக்கு புள்ள இல்லையா, எனக்கு அம்மா இல்லையா, எல்லாம் என்ன நினைப்பாங்க அப்படின்னு கேக்குறீங்க. இப்ப நீ பேசுன இந்த வார்த்தைக்கு உன் பையன் இதை பார்த்தானா உன்னை எவ்வளவு கேவலமா நினைப்பான். என்னடா நம்ம அப்பா ஒரு பாலியல் தொழிலாளிகிட்டே போயிருக்கிறான், இவன் எவ்வளவு பெரிய தில்லாலங்கா இருக்கிறான், அடா சிக் அப்படின்னு உனக்கு காரி துப்ப மாட்டான். சீமானை நாளடித்துக் கொண்டிருக்கிறார். சீமானை வேற யாரும் அசிங்கப்படுத்தல. உச்ச நீதிமன்றத்திற்கு போயிட்டு அங்க என்ன சொல்றாங்கன்னாக்கா, நாங்கள் இந்த வழக்கை அவுட் ஆஃப் கோர்ட்ல செட்டில்மெண்ட் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லி நீதியரசர் கிட்ட மண்டிட்டு சொல்லிட்டு வெளியில வந்து, அதாவது அந்த காம்ப்ரமைஸ்க்கே எங்க வழி இல்லை, நாங்க சமாதானத்துக்கே போக மாட்டோம்னு சொல்லி இந்த மைக் புடி பேசி 2 கையும் விரிச்சு பேசுறிய. நீ தான் வந்து யாருன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சா ராஜா? நீ ஒரு சுத்தமான தொடநடிகை. ஒன்னா நம்பர் துபாக்குது. உனக்கு வீரம் என்பது ஒரு துளி கூட கிடையாது. 10 பேர் பக்கத்துல நின்னானா ஒரு கட்டிங்க போட்டனா நீ என்ன பேசுறன்னு உனக்கே தெரியாம நாய் மாதிரி கட்டிட்டு போற ஆள் தான் நீ. ஆனால் உன்னுடைய சித்தாந்தத்துக்கும் நீ பண்ற வேலைக்கும் கொஞ்சம் கூட சம்பந்தம் இல்லை. இதைத்தான் நாங்க ஆரம்பத்துல இருந்து சொல்லிட்டு இருக்கிறோம். சீமான் ஒரு அயோக்கியன், சீமான் ஒரு கேடு கட்டவன் அப்படின்னு சொல்லி. இன்னைக்கு மதுரை, சென்னை, கோவை மொத்தம் இருக்கிற மொத்த மாநகரத்திலையும் சீமானை வந்து ஒரு போஸ்ட் ஒட்டி கிழிச்சிடுச்சு திராவிட பெரியார் கழகம். சீமானி நீ தெருவுல நடமாடவே முடியாது. உண்மையிலே சூடு சொரணம் ரோஷம் வெக்கம் மானம் இருக்கிறவனா இருந்தா கொஞ்ச நாளைக்கு எப்படிடா வெளியே போறது? தப்பே பண்ணாதவங்க கூட இந்த மாதிரி அவதூறு எல்லாம் வரும்போது ஒரு நிமிஷம் கலங்கி போவாங்க. ஆனா தப்புலயே ஊடி, தப்புலயே வளர்ந்து, தப்புலயே வந்து இருந்த அந்த சீமானுக்கு இது ஒரு பெரிய பிரச்சனையே கிடையாது. உடனே வெளியில கிளம்பி வந்து மண் வளம், மொழி வளம், கனிம வளம், எடை உன் நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு ராஜா. அதாவது உச்ச நீதிமன்றத்தில் வந்து தடை கொடுத்தது அது என்னவோ பெரிய வெற்றியா கொண்டாடுறாங்க இந்த நாம் தமிழர் ராமகுந்திகள். இவனுங்க கிட்ட வந்து இந்தியா மேப்பை காட்டி அது கீழே இலங்கை இருக்கும் இல்லையா, தம்பி இதுல எங்கடா இலங்கை இருக்குன்னு கேட்டா காட்ட தெரியாது. ஆனா இவங்க பேசுவானுங்க இலங்கை அரசியலை பத்தி. என்ன கொடுமையோ! பிரபாகரன் அவர்கள் எவ்வளவு கொள்கையோடு கோட்பாடோடு ஆண் பெண் ஒன்றாக இருந்தாலும் கட்டுப்பாட்டோடு ஒரு ராணுவ அரசியலை அவர் நடத்தினார். ஆனா அவர் பேரை வச்சுக்கிட்டு இங்க ஒருத்தன் பாலியல் குற்றம் செய்திருக்கிறான். அதை கேள்வி கேட்டா அவங்க பாலியல் தொழிலாளி என்றான். அந்த பாலியல் தொழிலாளி கிட்ட 6 மாசமா தொடர்புல இருந்திருக்கான். அப்ப இந்த தொடர்புல இருந்த இவனுக்கு பேர் என்ன? அப்படி இந்த கேள்வி எல்லாம் வருமா வராதா? மூளை இருக்கிற நாம் தமிழர் ராமகுந்தியும் கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணுமா இல்லையா? அதுல சில பேர் அறிவாளிகள் சொல்றாங்க, சீமான் திருமணத்தின் போதே வந்து இதை தடுத்து நிறுத்தாமல் இப்ப வந்து ஏன் புகார் கொடுக்குறாங்க? டேய் பைத்தியாங்களா, சீமானுக்கு 2013 தான் கல்யாணமே நடக்குது, 12 13 தான் கல்யாணமே நடக்குது. ஆனா விஜயலட்சுமி 2011 அதுக்கு முன்னாடியே புகார் கொடுத்துட்டாங்க. இந்த மாதிரி இவர் வந்து என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி ஏமாத்தி என்கிட்ட இருந்த நகையை பணத்தை எல்லாத்தையும் குடிக்கிட்டாரு, என்னை வந்து கருக்கலைப்பு செய்தாரு, இப்போ கல்யாணம் செய்து கொள்ள மாட்டேன்னு ஏமாத்துறாரு அப்படின்னு சொல்லி புகார் கொடுத்தாங்க. அப்போ அந்த புகார் கொடுத்த காலகட்டத்தில் சீமான் உண்மையிலேயே நெஞ்சுரம் கொண்ட ஒரு ஆண்மகனாக இருந்தால் பிரஸ்ல வந்து நின்றுகிட்டு, ஆமா நானும் விஜயலட்சுமி காதலித்து நாங்கள் இருந்தது உண்மைதான், ஆனால் நான் தமிழ் தேசியத்துக்காக முழு நேரம் உழைக்க ஆரம்பித்து விட்டேன், என்னிடத்தில் பொருளாதாரம் இல்லை, என்னிடத்தில் வசதி இல்லை என்பதற்காக விஜயலட்சுமி அவர்கள் என்னை விட்டு போய்விட்டார். இப்போது வந்து என்னிடத்தில் திறநிதி வாங்கி நான் கொஞ்சம் வசதியா இருக்கிறேன் உடனே என்கிட்ட பணம் பறிப்பதற்காக விஜயலட்சுமி வந்திருக்கிறார் அப்படின்னு அன்னை கேள்வி பேட்டி கொடுத்திருந்தா, ஆமாப்பா சீமான் சொல்றதுல ஒரு லாஜிக்காக ஒரு பாயிண்ட் இருக்கு, விஜயலட்சுமி ஏன் இவ்வளவு நாள் எங்க போனீங்க அப்படின்னு நம்ம ஒரு கேள்வியை கேட்போம். ஆனா நீங்க என்ன பண்ண? அப்போதுல இருந்து அதிமுக அரசு அம்மா காலில் போய் விழுந்து இலை மலர்ந்தால் ஈழம் மலரும் சொல்லி வாக்கு பிச்சை கேட்டு உன் எஃப்ஐஆர் அப்படியே பெண்டிங்ல வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து உன் சித்தப்பாவுக்கு அவர் கட்சியை வந்து காப்பாத்திக்கவே அவரால் முடியாம இதே அவரு கவனிக்க இருந்ததுன்னு அவர் அப்படியே கடந்து போயிட்டாரு. திமுக அரசு வந்த பிறகாவது இந்த வழக்குல ஏதாவது செஞ்சுதானா? அதுவும் எதுவும் செய்யல. ஆனா இவரே வாண்டடா இவர் போயிட்டு இந்த எஃப்ஐஆரை குவாஷ் பண்ணுங்கன்னு கேட்கும்போது நீதிமன்றம் வந்து ஃபுல்லா பார்த்துட்டு, என்னடா இது இந்த வழக்குல வந்து இவ்வளவு விஷயம் இருக்கு, இதை 14 வருஷமா ஏன் நடத்தாம அப்படியே வச்சிருந்தீங்க, 3 வார காலத்துக்கு விசாரணை பண்ணி அறிக்கை கொடு, நான் எஃப்ஐஆர் பாஸ் பண்றதா இல்லையான்னு அப்புறம் சொல்றேன்னு ஒரு தீர்ப்பு கொடுக்குது. தீர்ப்பு கொடுத்த உடனே காவல்துறை விஜயலட்சுமி அவர்களை போய் விசாரிக்கிறாங்க. அவங்க கிட்ட இருந்து புதிய ஆதாரங்கள் ஆவணங்கள் எல்லாத்தையும் வாக்குமூலத்தை வாங்குறாங்க.
வாங்கிட்டு தம்பி விசாரணைக்கு வாப்பா அப்படின்னு சீமான கூட்டா அதெல்லாம் வர முடியாதுன்னு நீ இங்க பில்டப் பண்ற. அதுக்கப்புறம் உன் வீட்டுல நடந்த சம்பவத்தை பார்த்துட்டு அடடா நம்ம போகலாம் நமக்கு இதான் நடக்கு போலன்னு தொடநடிக்கு போய் அன்றைக்கு மாலையே 6 மணிக்கு நீ வர. 6 மணிக்கு நீ வந்தா காவல்துறை அவங்க வேலையை காட்டுவாங்க இல்லையா? உன்னை நைட்டு 9:30 வரைக்கும் காக்க வச்சு 9:30 மணிக்கு மேல உள்ள கூட்டிட்டு போயிட்டு 12 மணி வரைக்கும் உன்னை விசாரிக்கிறாங்க. விசாரிச்சவங்க எந்த விதத்தில் விசாரிச்சாங்கன்னு தெரியல. உள்ள போய் வெளியே வந்த நீ என்ன சொன்ன? இது வரைக்கும் பேசி அந்த வார்த்தைகளை எல்லாம் அப்படியே போட்டு ரப்பர் போட்டு அடிச்சுட்டு அன்னைக்குதான் வாயை திறக்கிற 6 மாத காலம் நான் பழகினேன். உண்மையான காதலாக இருந்தால் என் மீது விஜயலட்சுமி இப்படி எல்லாம் செய்வாங்களா? அப்போ எனக்கு குடும்பம் இல்லையா? எனக்கு பிள்ளை குட்டிகள் இல்லையா? எனக்கு தாய் இல்லையா? எனக்கு சகோதரி இல்லையான்னு பொம்பளை மாதிரி புலம்ப ஆரம்பிச்சிட்டேன். இதையும் 2011 சொல்லல, அப்பவே சொல்லி இருந்தா பிரச்சனை முடிஞ்சு போயிருக்குமே. இன்னைக்கு உச்ச நீதிமன்றத்துல போய் நான் செட்டில்மெண்ட் பேசுறேன்னு அபிடாவிட்ட போட்டுட்டு இங்க வந்து தமிழ்நாட்டுல மைக்க போட்ட உடனே ஆனா காம்ப்ரமைஸ்க்குலாம் வழியே கிடையாது, நான் 2ல 1 பாப்பேன்னு நெஞ்ச நிமித்திரியே உன் டிராமாலாம் பிரஸ் மீட்ல தான் வச்சுக்கலாம். அதுவும் இந்த பிரஸ் இருக்கு பாத்தியா, வருமானத்துக்காக என்ன வேணாலும் பண்றாங்க. காலையில ஒரு பேட்டி, விமானத்துக்கு ஏறதுக்கு முன்னாடி விமானத்துல ஏறி இறங்கி பாத்ரூம் ஒன்றுல போய் வெளியே வந்தா பாத்ரூம் ஆண்டே மைக்க வச்சு அங்க ஒரு பேட்டி, அதை முடிச்சுட்டு மதியம் சாப்பிட்டு கை கழுவும் போது ஒரு பேட்டி, நைட்டு தூங்கும் போது பேட்டி, பெட்ரூம் உள்ள கூட போய் இருப்பாங்களா என்னன்னு தெரியல. எதுக்குடா அந்த பேட்டி? நாட்டுக்கு ரொம்ப முக்கியமா? சீமான் குற்றவாளியா குற்றவாளி இல்லையா அப்படி என்பதற்கு அவரே பதில் சொல்லிட்டார். ஆமா நான் தப்பு பண்ணதான், நான் யோகியம் இல்லதான் அப்படின்னு சொன்ன பிரச்சனை முடிஞ்சு போச்சு. கேள்வி கேட்கறத விட்டு போங்கடா. அதை விட்டுட்டு நீங்க திருப்பி கேள்வி கேட்க அவனுக்கு பிரஷர் ஏறி போய் அவன் என்ன பேசுறேன்னே தெரியாம அசிங்கமா கொச்சையாக மைக்ல பேச நீங்க சீமான டேமேஜ் பண்ணி காலி பண்றதுக்கு தான் பிரஸ் இந்த வேலையை செய்யுதுன்றதும் நமக்கு தெரியுது. ஆனா சீமான் சொல்ற குற்றச்சாட்டு எல்லாம் பாத்தீங்கன்னா திமுக அரசு என்னை பழிவாங்குவதற்காக இப்படி பண்ணுது. ராஜா உண்மையிலேயே நாங்க உன்னை விட திமுக அரசு மேலதான் ரொம்ப கடுப்புல இருக்கிறாங்க. திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களாக நாங்களும் சரி ரொம்ப கடுப்புல திமுக அரசு மேலதான் இருக்கிறோம். ஏன்னு கேட்டா நேற்றைக்கு நீ மட்டும் தனியா போயிட்டு ஒரு அபிடாவிட்ட போட்டுட்டு நீதியரசர்கிட்ட தடை வாங்கிட்டு வந்துட்ட. ஆனால் திமுக அரசு நினைச்சிருந்தா அவர்கள் தரப்பில் ஒரு வழக்கறிஞரை ஆஜர்படுத்தி இங்க பாருங்க என்னென்னலாம் அவன் பேசியிருக்கான் சீமா, இங்க பாருங்க அந்த பாதிக்கப்பட்ட பொண்ணை பாலியல் குற்றவாளி தொழிலாளின்னு சொல்றான், இவன் காம்ப்ரமைஸ் பேசுறான்னு சொல்றான், வெளியில ஒன்று பேசுவான் உள்ள ஒன்று பேசுவான், இவனை நம்ப முடியாதுங்க, மோசமான ஆளு, இவன் ஒரு இன துரோகி அப்படின்ற விஷயத்தெல்லாம் அவங்க சப்டைட்டோட எடுத்து நீ பேசின பேச்செல்லாம் நீதியரசர் மாண்புமிகு நாகரத்னா கிட்ட போட்டு காட்டியிருந்தா நேற்றுக்கு ஒரு சிறப்பான தீர்ப்பு வந்திருக்கும். டேடி இவனை முதல்ல ரிமாண்ட் பண்ணுங்க அதுக்கப்புறமா விசாரணை பண்ணுங்கன்னு ஒரு தீர்ப்பு நேற்று வந்திருக்கும். ஆனால் திமுக அதை செய்யவில்லை. ஏன் செய்யலன்னு தெரியல. அதை உனக்கு சாதகமா பயன்படுத்திக்கிட்டு நீ வெளியில பாத்தீங்களா தடை வாங்கிட்டோம், என்ன மேல தப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கு வெற்றிக்குமரன், ஜெகதீசா பாண்டியன் போன்றவர்கள் எல்லாம் சொல்றாங்க சீமான் யோகியம் கிடையாது, அவங்க அயோக்கியம், இந்த விஜயலட்சுமி விஷயத்தை நாங்க அன்னைக்கே பேசணும், கூடவே இருக்கும்போது எங்களுக்கு தெரியும், இது எல்லாம் உண்மைதான் அப்படின்னு நீ கன்வெர்ஸ் பண்றீங்க. இன்னைக்கு சொல்றீங்களே என்ன நீங்க செய்த பாவங்களை கழுவி கொடுக்கிறீங்களா? சீமான் ஒரு பாவினா அந்த பாவிக்கு துணை போன நீங்களும் பாவிகள் தான். விஜயலட்சுமி கண்ணீருக்கு நீங்க எல்லாருமே பதில் சொல்லி தான் ஆகணும். சீமானாகட்டும், சாட்டை துரைமுருகன் ஆகட்டும், இடும்பாவனம் கார்த்திக் ஆகட்டும், இந்த பாத்திமா ஃபர்கானாவாகட்டும், வீரப்ப மகள் வித்யாவாகட்டும், யாரா இருந்தாலும் சரி இந்த பாவத்திற்கு விஜயலட்சுமியின் கண்ணீருக்கு நீங்கள் பதில் சொல்லியே ஆக வேண்டும். அது எப்படி இருக்கும் எப்படி நடக்கும்லாம் தெரியாது, ஆனா இயற்கை உங்களுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுக்கும். பாவம் சார் அந்த பொண்ணு யாருமே இல்ல. இதுல வேற எங்களை மிரட்டுறது. இந்த நீங்க பேசுறீங்கல்ல உங்களை நான் என்ன பண்றேன் பாரு, என்னப்பா ஆட்சிக்கு வந்து கிச்சிருக்கியா, கத்த கட்டலையா, நீ என்னைக்கு ஆட்சிக்கு வர்றது, இதெல்லாம் கனவுலயே நடக்காது. நீ வேணா முதலமைச்சர் ஆகிட்ட நம்ம கையெழுத்து போறேன்னு கனவுல நினைச்சுக்கலாம். இங்க நடக்காது ராஜா, வாய்ப்பு இல்ல ராஜா. முடிஞ்சா தெம்பு இருந்தா, திராணி இருந்தா, தைரியம் இருந்தா, தில்லு இருந்தா, இந்த என்ன மாதிரி பல யூடியூபர்ஸ் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க, மொத்தமா எல்லாத்தையும் எடுத்து அப்படியே வீடியோஸ் அப்படியே தான் இருக்கும், அப்படியே நீதிமன்றத்துல போய் வழக்கு போடுன்றோம். நாங்க வரோம் வழக்கு நடத்தன்றோம். உங்க கதையை அப்புறம் பாத்துக்கிறோம் நாங்க. விஜயலட்சுமிக்கு யாரும் இல்ல, கேட்க நாதி இல்லை அப்படின்ற ஒரு திமிர்ல தெம்புல, அதாவது இவனுங்களுக்கு எப்ப ஜாதி தேவையோ அப்ப ஜாதியை கொண்டு வராங்க, எப்ப மொழி தேவையோ மொழியை கொண்டு வராங்க. அந்த வீட்டுல கைது பண்ணி கூட்டு போகும்போது அந்த காவலாளரை விளையாடாதான்னு பிடிச்சி வண்டியில் தள்ளுறாரு. இவனுக்கு என்னன்றாங்க, நீ நாடாரான்னு காவல்துறை கேட்டதாக ஒரு கலவரத்தை உண்டு பண்ண பாக்குறாங்க. ஏண்டா எவ்வளவு கேவலமானவன் நீங்க, தேவைப்பட்ட என்ன ஆயுதத்தையும் இவனுக்கு இருப்பானுங்க கையில. இப்பேற்பட்ட கேவலமான இந்த கும்பலை நம்பித்தான் இந்த நாம் தமிழர் ராமகுந்திகள் இன்னமும் இருக்கு. இதுல வேற சித்தப்பா மொத்தப்பா பெரியப்பான்னு பார்த்து அப்புறம் இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு சித்தப்பான்னு நம்பி பக்கத்துல இருந்தோம் எங்களை சீரழிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லி நீங்க பேட்டி கொடுக்க வந்துடாதீங்க. ரொம்ப கேவலமா இருக்கும். ஏன்னா ஒரு அயோக்கியன்னு தெரிஞ்சு அந்த அயோக்கியம் பக்கத்துல போய் நிக்கிறது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம் தெரியுமா? சீமான் வெளியில நடிக்கிறார், பச்சையா நடிக்கிறார். ஆனா திராவிட முன்னேற்ற கழக அரசு காலில் விழுந்து மண்டிட்டு மன்னிப்பு கேட்டு என்னை எப்படியாச்சும் காப்பாத்தி விடுங்க அப்படின்னு அங்க போய் காலில் விழுறது. இந்த பக்கம் போனாக்கா பிஜேபி கிட்ட காலில் கதறது. ஆனா வெளியில ரொம்ப வீரமாக தெம்பாக மண்டியிடாத மானம் வீரம் அப்படின்னு பேசுறது. இந்த குழப்புக்கு ஏன்னா திருநீதி இனிமே வராது. தமிழ்நாட்டு பெண்கள் ரொம்ப கடுப்புல இருக்கிறாங்க சீமான் மேல. டேய் ஒரு பொண்ணை பத்தி இவ்வளவு கொச்சையாக கேவலமாக நீ பேசுற, ஒரு ஆம்பளைன்னு சொல்லிக்கிற, ஒரு ஆம்பளை அப்படி பேசுற. நான் இது
எப்படி பார்த்தாலும் தவறுதான். இந்த மகளிர் ஆணையம்லாம் என்ன பண்ணுதுன்னே தெரியல. சட்டத்தின்படி ஒரு பாலியல் தொழிலாளியாக இருந்தால் கூட பொதுவெளியில் அவர்களை பாலியல் தொழிலாளி அப்படின்னு ஒருத்தன் சொல்லக்கூடாது. இதுதான் சட்டம். அவர்களை அவமானப்படுத்தக்கூடாது. இதுவே ஒரு உமன் ஹராஸ்மெண்ட். ஆனா சீமான் வந்து பொதுவெளியில அந்த வார்த்தையை பயன்படுத்தி பேசியிருக்காரு. அதுக்கான புட்டேஜ் இருக்கு. ஆனால் இந்த மகளிர் ஆணையமும் சரி, தமிழ்நாடு அரசும் சரி என்ன பண்றாங்கன்னே தெரியல. ஒருவேளை திராவிட முன்னேற்ற கழக அரசு சீமானை எதுக்கு நம்ம கைது பண்ணி உள்ள வச்சு தேவையில்லாம அவனுக்கு ஒரு பரபரப்பு, அவருக்கு ஒரு மைலேஜ் எல்லாம் நம்ம கொடுக்கணும், அதெல்லாம் வேணாம். அப்படியே வெளியில விட்டா அவனே கத்தி அவனே எல்லாம் உண்மையை சொல்லி அவனை நாரடித்துக் கொண்டு அவர் வாழ்க்கையை அவரே முடிச்சுப்பாரு. நம்ம எதுக்கு இதுக்கு நடுவில் தேவையில்லாம ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்களா என்னன்னு தெரியல. ஏன்னா சீமான் நடந்து கொள்கிற விதங்களை பார்த்தாலும் அப்படிதான் இருக்கு. அவர் பேசுற வார்த்தையெல்லாம் பார்த்தா கொள்ளையில தூக்கி போனா செஞ்சதெல்லாம் உண்மையை சொல்ல. அதாவது ஒரு படத்துல விவேக் சொல்லுவார்ல, தனுஷ் சொல்லுவாப்ல விவேக்க பார்த்து, சார் மைண்ட் வாய்ஸ் நினைச்சு சத்தமா பேசுறீங்க. இவர் என்னென்னலாம் பண்ணாரோ சின்ன வயசுல, அதாவது ஒரு 35-40 வயசுல என்ன பொறுக்கித்தனம் என்ன அயோக்கியத்தனத்தெல்லாம் இவர் பண்ணாரோ அதெல்லாம் இப்போ வந்து பிரஸ் மீட்ல உட்காந்துக்கிட்டு இதை பண்ணனா அப்போ ரொம்ப நோன்னா தெரியும். சீமானுடைய பின்புல வாழ்க்கையை எடுத்து நோன்னா இன்னும் பாதிக்கப்பட்டவர்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க, சோழக்காட்டுல பாதிக்கப்பட்டவர்கள், வயதானவர்கள், இப்படி பாதிக்கப்பட்டவர்கள் பட்டியல வந்து பெரிய விசாரணை நடத்தினா சீமான் வந்து மொத்தமா சிக்குவாரோ அப்படிங்கிற ஒரு எண்ணமும் நமக்கு வருது. பேசுற பேச்சு அப்படி. சீமானுக்கு எப்படி வாயால் வளர்ந்தாரோ அந்த வாயாலேயே சீமான் அழிய போகிறார். விஜயலட்சுமி பாலியல் தொழிலாளினா அந்த விஜயலட்சுமியிடம் வழக்கம் வச்சுக்கிட்ட 6 மாதமாக உறவில் இருந்தா அப்ப நீயா ஆம்பல் என்ற திமுறா உண்டு, அப்ப நீயும் ஒரு பாலியல் தொழிலாளி தான், நீ ஒரு ஆண் பாலியல் தொழிலாளி அப்படின்னு நாங்க சொல்லுவோம். உன்னால முடிஞ்சா வழக்கு தொடுத்து பார்த்துக்கோ. ஒரு பெண்ணுக்கு தமிழ்நாட்டுல அதுவும் ஒரு நடிகை என்றதால இதுல வேறுபாரு. இது வரைக்கும் அப்பாக்கள் தான் வெளியில வந்தாங்க, இப்ப மாமாக்கள் வெளியே வர ஆரம்பிச்சிருக்காங்க. நேற்று பிரஸ் மீட்ல வந்து சீமான் சொல்றாரு, இந்த மாதிரி பாரதிராஜா அப்பா கிட்ட சொன்னேன், இந்த மாதிரி பாரதிராஜா சொன்னாராம் சீமான் கிட்ட, ஏன்பா மாசம் ஒரு 30,000 கொடுத்துட்டு வச்சுக்க சொல்றாப்பா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு சீமான் சொல்றானா, என்னப்பா சொல்றீங்க 30,000 கொடுத்துட்டு வச்சுக்கிறதா, உங்க பொண்ணு அதாவது கைவிடி எனக்கு சாப்பாட்டுல விஷம் வச்சிருவா அப்படின்னு சொல்லிட்டு அதை சொல்லி மானம் கெட்டத்தனமா கெட்ட பேக்கம் சிரிக்கிறான். பக்கத்துல இருக்கிறவங்க சிரிக்கிறானுங்க. டேய் அங்க சுத்தி இங்க சுத்தி பாரதிராஜாவை மாமா வாங்கிட்டாங்க. விஜயலட்சுமிக்கு மாமா வேலை பார்த்தது பாரதிராஜா அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றான். அவர் எவ்வளவு பெரிய இயக்குனர் இமயம், அந்த மனுஷன் எவ்வளவு பெரிய மனுஷன். பாரதிராஜா, சாட்டை துரைமுருகன் மாமா, இடுமாவனம் கார்த்திக் மாமா, இப்படி பல மாமாக்கள் இருக்கிறாங்க. இவங்க எல்லாரையும் விசாரித்தால் மொத்த உண்மையும் வெளியில வந்து விடும். அன்றைக்கு சீமானின் முகத்திரை முழுமையாக கிழியும். இன்னும் எத்தனை வருஷம் ஆனாலும் விஜயலட்சுமி தான் சீமானை காப்பாற்ற வேண்டும், அல்லது விஜயலட்சுமி தான் சீமானை சிறையில் தள்ள வேண்டும். முடிவு விஜயலட்சுமி கையில். இது தவிர சீமானுக்கு வேற வாய்ப்பே கிடையாது. ஆகவேதான் பெங்களூர்ல முகாமிட்டு விஜயலட்சுமி காலில் விழுந்து கதறி எவ்வளவு வேணுமோ கேளுமா, மாமா கிட்ட பணம் இருக்கு, இப்ப கொடுத்து நான் செட்டில் பண்ணிடுறேன், நான் அரசியலுக்காக மீடியாவில் ஏதாவது பேசிட்டு போவேன், நீ அதெல்லாம் தயவு செஞ்சு பார்க்காதம்மா, மாமாவை வந்து கிட்டத்தட்ட வளர்ந்துட்டேன், ஆட்சியை பிடிக்க போறேன், தமிழ்நாடே என் கைக்கு தான் வந்துடும், இவெல்லாம் ஆட்சிக்கு வந்தா என்ன நடக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. தமிழ்நாட்டு பெண்களின் பாதுகாப்புக்கு எவ்வளவு பெரிய அச்சுறுத்தல் இந்த சீமானால். இவரெல்லாம் ஆட்சிக்கு வந்து பெண்களை பாதுகாக்க போறவர்கள். இந்த நாம் தமிழர் ராம குஞ்சுகள் கடைசி வரை கனவு கண்டு அந்த கனவோட தான் போகணும். சீமான் காண்கிற அந்த காணல் நீர் கனவில் இந்த நாம் தமிழர் ராம குஞ்சுகள் கரைந்து மிக விரைவில் 2026 கட்சியே இருக்காது. அப்படி என்பதை மட்டும் அழுத்தம் திருத்தமாக இந்த இடத்தில் பதிவு செய்துட்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நம்முடைய சேனல் கண்ணை நம்பாதே நாட் 7 லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.